வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ரமணா பட பாணியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாபிக். ரமணா படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு சீன் இருக்குது. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இறந்து போன ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் விஜயகாந்த் போய் சேர்ப்பார். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து பறிப்பாங்க. இது மாதிரியான ஒரு சீனை அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான அந்த சீனு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நம்ம ஊரில் நடந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அது என்ன சம்பவம் என்ன அப்படின்னா, சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு பாட்டியம்மா தர்ணா போராட்டத்தில் இறங்குறாங்க. அந்த பாட்டியம்மாவுடைய தர்ணா போராட்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உயிரோடு இருக்காங்க, ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறப்பு சான்றிதழை காதர் பிபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரில் இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க பேரில் இருக்கக்கூடிய 2.33 ஏக்கர் நிலத்தை அவங்க பேரில் இருக்குது பட்டா, அதை உறவினர் ஒருத்தர் அவருடைய பேருக்கு மாற்றிட்டாரு. எப்படி? அந்த பாட்டியம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, உயிரோடு இருக்காங்க ஆனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கிட்ட டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி பட்டாவை இவருடைய பேருக்கு வந்து மாற்றிருக்காரு. இதனை கண்டித்து தான் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் களமிறங்கிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ரமணா படத்தில் இறந்து போன ஒருத்தருக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி அதன் மூலமாக பட்டாவை இவங்களுடைய பேர்லேருந்து இன்னொருத்தர் வந்து பேர் மாற்றிக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய ஷாக்கிங் இன்சிடென்ட் பாருங்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த லட்சணத்தில் தான் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் போய்க்கு இருக்கு, எங்கே பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க திமுக கவர்மெண்ட்டை. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சென்னை அருகே படூர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கல்லூரி மாணவிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து குடிச்சிருக்காங்க. குடித்ததில் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து அளவுக்கு அதிகமாக குடித்ததில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவல் கேள்விப்பட முடியுது. காலையிலேருந்து அவங்க எந்திரிக்கவே இல்லையா, ஈவினிங் வரைக்கும் எந்திரிக்காதனால சக மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? அப்பார்ட்மெண்ட்டில் மாணவிகள் ஒன்றாக சேர்ந்து மதுபானம் அருந்திருக்காங்க, அளவுக்கு அதிகமாக இவங்க குடித்ததுனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக நேற்று பல மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு. எங்கே போய்க்கிருக்கு இளைய சமுதாயம்? அப்போ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மதுபான கடைகளை கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதை உடனடியாக நிறுத்தணும். படிப்படியாக மதுபான கடைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், 0 அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இளைஞர்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க, ஒருமித்த கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 2வது டாபிக். தமிழக பாஜக மாநில தலைவர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்னென்னா, படிப்படியாக டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைங்க, கள்ளுக்கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, கள்ளுக்கடைகளுடைய எண்ணிக்கை, கள்ளுக்கடைகளை வந்து நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அதன் மூலமாக விவசாயிகளுக்கும் பெனிஃபிட் இருக்குது, உடலுக்கும் தீங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறாரு. ஒரு பெரிய ரிப்போர்ட்டு இது குறித்து ஆய்வு செஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட இதை கொடுக்க, நேரடியாக கொடுக்க நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்பாகவே அண்ணாமலை இதை அறிவித்தார். பார்க்கலாம், இது மாதிரியான ஒரு சொல்யூஷனை நோக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. முதலமைச்சருக்கு மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ திமுகவுடைய உடன்பிறப்புகள் அண்ணா அறிவாலயத்துக்கு போய் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து முதலமைச்சருக்கு இந்த பிறந்தநாள் பரிசு இது மாதிரி அன்பளிப்பு இது மாதிரி வழங்குவாங்க பார்த்தீங்களா, அப்படி வந்து வழங்கியிருக்காங்க. அப்படி ஒருத்தர் வந்து முதலமைச்சருக்கு ஒரு பரிசு வந்து வழங்கியிருக்காரு. அதை தமிழக பாஜக மாநில தலைவர் எடுத்து போட்டு பரபரப்பான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன கேள்வி? 2023 டிசம்பர் மாதம் திருவண்ணாமலை கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்த திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர் முதலமைச்சருடைய பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வந்து முதலமைச்சருக்கு பரிசு வந்து வழங்கியிருக்காரு. அதை முதலமைச்சரும் சிரித்து கொண்டே வாங்கியிருக்காரு. பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அரைஞ்சவர். காவல்துறைக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பு அமைச்சர் யார்? முதலமைச்சர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அரைஞ்ச ஒருத்தர் முதலமைச்சருக்கு, காவல்துறையுடைய பொறுப்பு அமைச்சருக்கு பரிசு வழங்குறாரு.
என்ன கொடுமை சார் இது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்ப இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.